ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்றதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியில இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் அந்த கடக ராசியில இருக்கிறார். அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரகங்கள், முக்கியமாக நகரக்கூடிய இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட பெயர்ச்சியாகி செல்ல போகிறார். கேதுவோட கிரக சேர்க்கை பெற்று, அதாவது கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜூலை மாதம் புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைகிறார். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மீண்டும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து மாத கிரகமான, அதாவது கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த மாத கிரகங்களின் நிலவரங்கள். இதை பொறுத்துதான் இந்த மாத பலன்கள், இந்த மாத கிரகங்கள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்த்துட்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். ஒரு 12 ராசி இருக்கக்கூடிய இந்த ராசிகள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஜோதிட ரீதியாக இந்த 12 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மறைவாக சில விஷயங்களை செய்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கிரகங்களினுடைய செயல்கள் இருக்கு. அதுல முதல் ராசியாகப்பட்ட அந்த மேஷ ராசி என்பவர்கள் எப்போதுமே அதிகப்படியான சுறுசுறுப்பு உடையவர்கள். அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த மேஷ ராசி என்பவர்களை மாதிரி யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய சில விஷயங்களை இடைவிடாமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்திற்காக சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய ஒரு ஆறுதலாக செயல்படவும், அம்மா அப்பா இந்த நபர்களினுடைய ஒரு தேவைகளுக்காக அவர்கள் செயல்படவும், இந்த மாதிரியாக அந்த குடும்பம் அவர்களுக்கு உண்டான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசியில 4ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை. தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் குரு அப்படின்ற ஒரு சேர்க்கை இருக்கு. அடுத்து மாதம் ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குருவும் சுக்கிரனும் புதனும் பெயர்ச்சியாகி போயிடும். அதுக்கப்புறம் குருவும் சூரியனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். இதனால இந்த மாதத்துல இவர்களுக்கு அதிகப்படியாக அவர்களினுடைய பூர்வீக சொத்துக்கள்னால நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த பூர்வீக சொத்துக்கள் யாருக்காவது விற்காம இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதத்துல அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு பங்கு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த மேஷராசி என்பவர்கள் எல்லாரிடத்திலையும் அடிமையாக
வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் தான் இவர்கள் அடிமையா வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுய தொழில் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. யார்கிட்டயும் நம்ம அடிமையா வேலை செய்யக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமைக்கு நம்மளே ஒரு அதிகப்படியான ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 40-45 வயசுக்கு மேல இவர்கள் சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாக உருமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த ஒரு 6 மாதமாக வேலை இல்லாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுல நம்பிக்கையே போயிருந்திருக்கும். நமக்கெல்லாம் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சுய தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முயற்சிகள், அதாவது பெற்றோர்களின் சம்மதத்திற்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர், இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகள் உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரம். ஆனா காதல் திருமணங்கள் நல்லபடியாக பெற்றோர்களின் சம்மதத்தோடு திருமணமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அடுத்து பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்களினுடைய குழந்தைகள் இவர்களினுடைய குழந்தைகளாக இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல் பேச்சே கேட்காம அவர்கள் இஷ்டத்திற்கு இருந்திருப்பாங்க. இப்பதான் உங்களுடைய அருமை, உங்களுடைய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தெரிய வந்து தன்னுடைய பெற்றோர்கள் தனக்காக தான் போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தெரிய வந்து அந்த குழந்தைகளினுடைய மாற்றங்களை அறியறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நிறைய முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டோம், என்னுடைய குழந்தை திருந்துறாப்புல இல்ல, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்க சொல்ற படிப்பை படிக்கிறது இல்ல, அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான், இப்படி அதிகப்படியான குழந்தைகள் மீது கசப்பான அனுபவங்களை பெற்று இருக்கின்ற இந்த மேஷராசி என்பர்களினுடைய பெற்றோர்கள் இந்த காலகட்டம் முழுமையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இதனால அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அதாவது எதிர்கால வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்து பிரிந்து மீண்டும் இந்த மாதத்துல எல்லாருமே ஒன்று சேருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அரவணைப்பு இந்த ஜூலை மாதத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு அதிகப்படியான அடுத்தடுத்து வளர்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி இந்த மாத பலன்களை கணிக்கிறதே இந்த மாத கிரகங்கள் தான். இந்த மாத கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறோம். இது போக உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் மூலமாக நீங்க ஒரு சுயமாக தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதற்குண்டான அமைப்பு உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. வெளியூர் வெளிநாடு சென்று நீங்க மேற்படிப்பு படிக்கலாமா அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களின் அடிப்படையில், தசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அதனால நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு
எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.